ஒருத்தர் அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர் கிட்ட போறாரு. அந்த ஜோசியரும் உனக்கு இன்னையில இருந்து நேரமே சரியில்லை, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு. அதை கேட்டுக்கிட்டே வந்த அவரு அவரோட நாயை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த நாய் ஒரு முயலை பார்த்தோன்னா அவரை விட்டுட்டு அந்த முயலை துரத்திட்டு ஓடிடுது. அவரோட நாயை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கிறாரு. எங்க தேடி அந்த நாய் கிடைக்காதனால அந்த ஜோசியர் சொன்னபடியே நமக்கு நேரம் சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட நாயை காணோம்னு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போறாரு. அந்த போஸ்ட பார்த்துட்டு ஒரு பொண்ணு உங்க நாய் என்கிட்ட தான் இருக்கு வந்து வாங்கிக்கங்கன்னு மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு அவரும் போய் அந்த நாயை வாங்கிட்டு வராரு. அவங்க ரெண்டு பேரோட முதல் சந்திப்பிலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ்வும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, இந்த நாய் தொலைஞ்சு போனனால தானே நமக்கு இந்த பொண்ணு கிடைச்சாங்க, அப்ப நமக்கு நல்ல நேரம் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இவரோட வீட்டுல ரெண்டு பேரோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. அந்த ஜோசியர் சொல்றாரு, இந்த ரெண்டு ஜாதகமும் பொருத்த இல்ல, அதனால உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இவர் அவங்களை ரொம்ப லவ் பண்ணனால இவர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. கல்யாணத்துக்கு இவர் மாலை வாங்கலாம்னு போறாரு. மாலையை வாங்கிட்டு இவர் திரும்பி வரும்போது அந்த கடையிலேயே இவரோட ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு வந்துறாரு. வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துல தெரியாதனமா ஏறி இறங்கி அவர் கீழே விழுந்து பயங்கரமா அவரோட தலையில அடிபட்டுருது. அப்ப அவர் கீழே விழுந்து கிடைக்கல யோசிக்கிறாரு, அந்த ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல, நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நமக்கு நேரம் சரி இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து இவர்கிட்ட பேசுறாங்க, உங்க தலையில ஏற்கனவே சின்னதா ஒரு கட்டி இருந்திருக்கு, அந்த கட்டி இப்போதைக்கு ஒண்ணும் தெரியாது, அது வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் அப்பதான் உங்களுக்கு சைடு எஃபெக்டே தெரியும், ஆனா அப்போதைக்கு அதை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் பெருசா கிடையாது, நல்ல வேளை இப்போ உங்களுக்கு தலையில அடிபட்டனால அந்த கட்டியவே சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டோம், ஒரு வழியா நீங்க கீழே விழுந்தது உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் லவ் பண்ண பொண்ணே அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் தண்ணீர் இல்லாத காற்று இல்லாத வாழவே தகுதியற்ற பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கணக்கிட்டு சொல்ற ஜோசியத்தை நம்பாம அவரை மட்டுமே நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டாரு.